என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த வார்த்தை எவ்வளோ அழகாக இருக்குல்ல. மை ரெடீமர் லிவத். யார் சொன்ன வார்த்தை? யோபு சொன்ன வார்த்தை. ஆண்டவரே, சர்வ வளமுள்ள தேவனே யோபுவை குறித்து சொல்லும்போது அவன் நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன். பிசாசுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறார். நீதிமான் அவன், தொட முடியாது. இந்த யோபுவுக்கு விரோதமாக பிசாசு சாத்தான் வந்தப்போ ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வந்து ஒன்றா சோதனைகள். ஆனால் அத்தனை சோதனையிலையும் யோபு உண்மையாக இருந்துட்டு யோபு 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எங்கள் பாடுகள் இருக்கிறவங்க, துன்பத்தில் தூரத்தில் இருக்கிறவங்க எப்படிங்க இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? சொல்லி பாருங்களேன். உயிருள்ள ஆண்டவர் வருவார். நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இந்த வார்த்தையை பத்ம தீவில் யோவான் சேஷனுக்கு சொன்ன உடனே ஒரு பலன் அவனுக்கு வந்துருச்சு. அல்ஃபா ஒமேகா எல்லாம் சொன்னவர் அவர் தான். ஆதியும் அந்தவமாக இருக்கிறேன். பவர் ஆஃப் ரிசரக்ஷன் இருக்குது, உயிரோடு எழுப்புகிற வல்லமை. அது இல்லாதபடி ரைசிங் த டெட், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புறது இருக்குது. சரி, இது இல்லாதபடி எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற வல்லமை நம்மோடு கூட இருக்கணும். இதை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா செத்து போன செல்ஸ் கூட உயிரடையுங்க. இன்றைக்கி டிஎன்ஏ காலத்தில் ஐயோ பிசாசு இந்த விதையை விதைச்சிட்டான், இந்த வியாதியை கொண்டு போட்டுட்டான், கேன்சரில் கொண்டு வந்து போட்டான், 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ்னு இந்த ஸ்டேஜஸையே சொல்லிகிட்டு இருக்காதீங்க. எந்த ஸ்டேஜ் வந்தாலும் சொல்லுங்கள் ஆண்டவரை பார்த்து, என் இயேசு உயிரோடு இருக்கார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த மார்த்தாள், மரியாள், லாசருடைய வீட்டில் இயேசு அன்பாக இருந்தவர். கொஞ்சம் தள்ளி இருந்த உடனே இந்த லாசருவுக்கு வியாதி வந்துருச்சு, அதுவும் மரண வியாதி. இப்போது மார்த்தாள், மரியாள் சொல்லி அனுப்புகிறாங்க, நீர் அதிகமாக நேசிக்கிற லாசரு வியாதியாக இருக்கிறான். இதை கேட்டுட்டு இயேசு அமைதியாக இருந்தார், அங்கேயே இருக்கிறார், போகலை. இப்போ என்னாச்சு? பெத்தானியாவுக்கு 4 நாள் கழித்து வரார். அவனும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. இப்போது இந்த மார்த்தாள் ஓடி வந்து இயேசுவின் பாதத்தை பிடிச்சிட்டு, நீர் இங்கே இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்கவே மாட்டான். அப்போ இயேசு சொன்னார், யோவான் 11:25, நீ ஏன் கலங்குற? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பான். இந்த வார்த்தையை நம்புறீங்களா? இன்றைக்கி ஆண்டவரை நம்புங்க, உங்கள் அதிசயம் நடக்கும். எவ்வளோ பெரிய கட்டிகளும் மறையும், தைராய்டு கட்டிகள் மறையும், உங்களுடைய வயிற்றில் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகள் மறையும், ஓவரிசில் அற்புதங்கள் நடக்கும். இந்த ஊழியத்தில் ஆண்டவர் சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள் செய்து கொண்டே இருக்கிறார். இந்த சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள்ஸ் அதையெல்லாம் இந்த ஊழியத்தில் இருக்கிறத நீங்கள் பாருங்களேன். பார்த்து பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பெண்கள், அந்த காலத்து ஸ்திரீகள் அப்படியே சிங்கங்களின் வாய்களை அடைத்தாங்களாம், மரித்தோரை உயிரோடு எழுப்பினாங்களாம். அது மட்டுமா, சிலரை மகிமையின் உயிர் தேடுதலுக்காக ஒப்பு கொடுத்தாங்களா. அப்போது பழைய ஏற்பாடு நாட்டில் இருக்கிறவங்களும் மகிமையின் உயிர் தேடுதல், மரித்தோரை உயிரோடு எழுப்புதல், உயிரோடு இருக்கிற ஆண்டவர். அதனால தான் யோபுவே இந்த வார்த்தையை சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் ஒரு நாள் மீண்டும் இந்த பூமியில் நிற்பார். தன்னுடைய வாழ்க்கையிலும் இந்த அனுபவம். ஆண்டவராக இயேசுவையை அப்போவே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த யோபு இவங்க எல்லாம் ருசித்தாங்க. தானியேல் ருசித்தார். அந்த வல்லமை நம்மளும் இப்போ ருசிக்கணுங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்புங்க. இப்போ நீங்கள் நம்பினீங்கன்னா உங்கள் கிட்ட வருவார், அவர் உங்களை தொடுவார், உங்கள் காயங்கள் எல்லாம் மாட்டுவார். சொல்லுங்கள் எல்லாரும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மீண்டும் சொல்லுங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அன்பின் தேவனே, எங்கள் இயேசு உயிரோடு இருக்கிறீங்க, எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறீங்க. இதோ உடைய பிள்ளைகள் பக்கத்தில் போங்கப்பா, அவளை தொடுங்க, அவளை தொட்டு ஆசீர்வதித்து நடத்துங்க. பலவீனங்கள் மறையட்டும், காயங்கள் மறையட்டும், கண்ணீரை துடைச்சிருங்க. விடுதலையும் அற்புதத்தையும் சுகத்தையும் என் ஜனங்களுக்கு தாங்க. அவளுடைய கரத்தை பிடித்து தூக்கி நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.